இவ்வளவு அழகான பல நிறப்பட்ட பத்திரங்கள். நான் முதலில் அதை திறக்கிறேன். இல்லை, நான் தான் முதல்ல இருப்பேன். சீக்கிரம், உள்ள என்ன இருக்கிறது? அப்பா, அது ஒரு பாக்ஸ் எமனம் விண்டைட்டேங்கோல்ஸ். இதுதான் நான் உண்மையான அதிர்ஷ்டம் என்று சொல்வேன். அது கண்டிப்பாக அதுதான். அதை சாப்பிட காத்திருக்க முடியவில்லை. ருசிகரமாக உள்ளது. கேட், நீ உன் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வாயா? என்ன? இல்லை, முடிவு பேசாது. நான் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவேன். எப்படியோ பழகமுடைய பெண். நான் பேராசைவாதி அல்ல. ஒரு மிட்டாய் தவறான தொண்டையில சென்று விட்டது போல் தோன்றுகிறது. டோம், எனக்கு உதவுங்கள். டாம், அவளை உண்மையாகவே உதவ வேண்டும். நான் உங்களுக்கு உதவுகிறேன். அது நல்லது. சரி டாம், இது உன் டர்ன். இது என்ன? சாதாரண கம்ப்யூட்டர் மவுஸ் போல இருக்கிறது. அது எப்படி தொழில்படுகிறது என்று ஆச்சரியமாக உள்ளது. சரி, ஆனால் இது கணினியில் இருப்பது போல ஒரு கர்சர் உள்ளது. நீங்கள் சரி சொல்றீங்க. நான் டெஸ்க்டாப்பில் ஐகான்களை போல பொருட்களை நகர்த்த முடியும். உண்மையாக அது அருமை. பார்க்கவும். கேட், உங்களின் மிட்டாய் இப்போது என்னிடம் உள்ளது. ஆஹா, மேலும் எனக்கு மற்றொரு குத்துச்சாவி தெரியும். பெரிதாக்கல். அப்படிதான் உங்களுக்கு தேவைப்படும் அளவு. அப்படி என்றால் ஆச்சரியப்படுவதென்ன பெண்ணுங்களே? எனக்கு இனிய இருச்சுவையை வாழ்த்துங்கள். என்ன அற்புதமான சுவை. நான் அதை முயற்சி செய்ய முடியுமானால் எனக்கு கை வைப்பதை நிறுத்து. இப்போது உங்களோட திருடர்களாக நமக்கு உடனடியாக ஏதோ செய்ய வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கண்டுபிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். அற்புதம். சரி டாம், நீ இதுக்கு பொறுப்பேற்கணும். நான் குப்பையில் மூடப்பட்டிருக்கிறேன். அவன் அதை எப்படி செய்தான்? டாம், நமக்கு ஒரு பிரச்சனை உள்ளது. இதோ எடுத்துக்கொள்ளுங்கள். உனக்கு தகுந்தது இருக்கும். இது என்ப ஓச்சரட்லி. இது நிஜமான குண்டா? ஆகவே நிஜமாகத்தான் இருக்கிறது. ஐயோ, கணக்கெடுப்பு தொடங்கியது. கேட், இதை பிடி. எனக்கு அதுதான் வரியாம். டாம், இது எடுத்துக்கோ. என்னிடம் சில மோசமான செய்தி இருக்கிறது பெண்ணே. தீயாதாரம் ஒலிக்கப்போது. ஓஹோ, எப்ப அது பார்த்தாலும் ஏற்கனவே வேலை செய்து விட்டது. வாருங்கள், சிறிய மழை புயல் எதுவும் செய்யாது. அடுத்த சுற்று புதிய பரிசுகள். நான் முதலில் துவங்குகிறேன். என்னிடம் என்ன இருக்குது? ஒரு பூனைக்குட்டி. ஆஹா, நான் எப்பொழுதும் ஒரு பூனைக்குட்டியை கனவு கண்டேன். மேலும் ஒரு யோசனை. இதை இந்த அழகான இடத்தில் வைக்கிறேன். இப்போது உன்னை போர்த்திடுகிறேன். அப்படியே இப்போது நீ என் சிறிய குஞ்சு போல இருக்கிறாய். என்ன சுவையான விஷயம். நான் ஒரு பரிவுள்ள தாயாக உன்னை உணவளிப்பேன். பாட்டிலில் இருந்து குடிக்க. நாம அதை மெல்ல செயல்படலாமே, சரியா? இல்லை, கைகள் நீங்க. அவருக்கு அமைதி தேவை. சரி சரி, இன்னும் மென் விரிதலையுடையோர் யாராவது இருக்கலாம். என்ன வெள்ளை கொத்துமல்லி? இது எவ்வளவு துர்நாற்றம் வருகின்றது. அதை என்ன செய்ய வேண்டும்? சுவிசரி அல்ல, சூசியே. என்னிடம் தெரியும். செட்டினை நன்றாக குலுக்கினால் வெள்ளை கொத்துமல்லி தானாகவே சுத்தமாகிவிடும். என்னிடம் இருக்கிறது. அப்படியா? ஆம், இது செயல்பட்டது. இப்போது நீங்கள் இதை கொண்டு போகலாம். ஐயோ, எதுவும் எதிர்பாராததால் இல்லை. சுவை மிக கொடூரம். இல்லை, இந்த நாற்றத்தை சகித்துக் கொள்ளவே முடியாது. ஆம், எனக்கு தெரியும். நான் ஸ்காட்ச் டேப் மிகவும் பிடிக்கும். இங்கே வாரு டாம். சூசி, அதை அகற்று. உங்கள் பாதுகாப்பு பெட்டியை திறக்கவும். இது என்ன? எனக்கு பயமாக இருக்கிறது. அது ஒரு வம்பயர். என்ன ஒரு கியாடூரம். ஒரு நிமிடம்தான். எனக்கு தெரியும். டாம், உன் வாய் விரைவாக திறந்து வம்பயரை விரைவாக காட்டு. சரி, இங்கே இது வேலை செய்கிறது. பூண்டு வம்பயர்களை விரட்டிவிடும். நான் இதை ஒரு புத்தகத்துல படிச்சேன். சிறப்பாக செய்த டாம், அருமையாக செய்த. ஆமாம் ஆமாம். இப்போது எதுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம்? ஏய், நான் துவங்கட்டுமா? பார்ப்போம். வாவ், இது ஒரு டோரிடோஸ் பை. அதுவும் எனக்கு பிடித்த ருசி. அதிர்ஷ்டம், ரொம்ப அதிர்ஷ்டம். சாப்பிட எளிதாக இருக்க வேண்டும் என்பதால் எல்லாவற்றையும் மேஜைக்கு ஊற்றுவேன். எனக்கு பிடித்த முக்கோணங்கள். மிக அருமை. இடைவிடாமல் அவற்றை எல்லாரும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். அப்படியானால் நாமும் அதில் பிரச்சனை இல்லை, போகலாம். கைகளை புறப்படுத்துங்கள். நன்றாகிவிட்டது. உங்க டோரிடோஸ் எங்களுக்கு தேவையில்லை. என்னுடைய செருகி இருப்பது போதும். அதற்குள் உறுதியாக கொஞ்சம் கலக்கல். மனிதனே, ஐயோ,
இல்லை, இது ப்ரோக்கோலி. எனக்கு ப்ரோக்கோலி பிடிக்காது. நான் அதை ஏன் வைப்பேன்? ஏமாற்றம். ஒரு கோர முடிவு. நான் இதை சாப்பிட முடியாது. ஓ ஓ ஒரு யோசனை. இந்த ப்ரோக்கோலியை ஒரு காக்டெயிலாக மாற்றினால் அது ஆரோக்கியமாய் மட்டுமன்றி சுவையானதுமாக இருக்கும். பார்ப்போம். ஐயோ, இதோ இப்போ நான் ஒரு அழகான கண்ணாடி எடுப்பேன். இதுதான் நமக்கு தேவை. அதை நிறைவாக நிரப்புகிறேன். முழுமையானது. அதை முயற்சி செய்கிறோம். நல்லதாக தெரிகிறது. அருண் திருடன். இல்ல, ரொம்ப மோசம். நண்பர்களே, எனக்கு வாந்தி வரப்போறதுன்னு நீ தோணுது. என்ன எதிர்பார்த்தாய்? நகையிடுவதை நிறுத்து. கண்டுபிடிக்க காத்திருக்க முடியல. வாயு, இது ஏதோ ஒரு வான் மாதிரி தெரியுது. ஒரு செதுக்கு இருக்குது. ஆ, இது ஒரு பெரிதாக்கி. சரி, இது என்ன செய்யும்? உன் அசிங்கமான கலவை கொடு. நீ என்ன செய்தாயிட்டோம்? பாரு, அதே அளவு காக்டெயிலாகவே இப்பொழுது உள்ளது. ராம், உன் துப்பாக்கியை எனக்கு கொடு. எனக்கு கடைசி சுடலில் ஒன்று மீதம் இருக்கிறது. நான் அதை அதிகரிக்க வேண்டுமா? ஓ, எதனால் என்பது தெரியவில்லை. உண்மைதான். துருக, என்ன நடக்கும்? வாவ், ஒரு புதிய சுற்று. நான் முதல்ல இருக்கிறேன். இப்னு, பாதுகாப்பு தொகுப்பில் என்ன இருக்கிறது? வாவ், இவை ஜெல்லி பெல்லி மிட்டாய்கள். நான் அவற்றை மிகவும் விரும்புகிறேன். நான் அவற்றை எல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். ஆனால் நான் இதிலிருந்து ஆரம்பிப்பேன். சுவையாக இருக்கிறது. ஓ, என்ன நடக்கிறது? எனது கைகள் எங்கே? எல்லோரும் எங்கே? நான் காண முடியாதவன். அருமை. நாம் கூட பெண் பிள்ளைகளை ஆரம்பத்திலே ஆட வேண்டும். ஓ, பாருங்கள், ஒரு பறக்கும் ஜார். ஒரு நொடி கூட. அம்மா, டாம். ஓ, நீ இங்கேதான் இருக்க. பரவாயில்ல, அவன் கண்ணுக்கு தெரியாதான் ஆகிவிட்டான். பே, அங்க என்ன இருக்குது? வாவ், இது சீஸ். எனக்கு சீஸ் பிடிக்கும், குறிப்பாக பீட்சா. அது எப்பொழுதும் நீளமாக இருக்கிறது. எவ்வளவு மோசமான கனவு. அப்பு. ஏன்? என் பாதுகாப்பு பெட்டியில என்ன உள்ளது? அங்கே யாராவது உள்ளார்களா? நான் காண முடியவில்லை. ஓ, அது ஒரு எலி. நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு அது தேவை? அதை ஒதுக்கி வை. அவள் என்ன செய்கிறாள்? அவள் ஒரு மிட்டாயை சாப்பிட்டது மற்றும் பருமனானாள். ஐயோ, பாருங்கள், அவள் நகரை சேதப்படுத்துகிறாள். இதை உடனடியாக செய்ய வேண்டும். இந்த நகரம் என்னுடைய பாதுகாப்பு தேவைப்படுகிறது. போகலாம். ஆஹா, என்ன பற்றி பாருங்கள். இப்போது போராடுவோம். நான் உண்மையான கராத்தே பையன். ஹா, இறுதி காலடி. இது ஒரு வெற்றி. எலியானது தோற்கப்பட்டுள்ளது. இப்போது அதை எரிந்து விடுவேன். ஹா, இது மீண்டும் வராமல் இருக்கும். சிறந்தது. ராம், நீங்கள் முடித்தீர்கள். நமது இரட்சகர். ஆனால் எல்லாவற்றையும் அதன் இயல்பான அளவுக்கு திருமத்தனை செய்ய வேண்டும். பெரிதாக்க எது சாப்பிட வேண்டும்? சுருக்க எது சாப்பிட வேண்டும்? ஓ, புரிந்து கொண்டேன். இப்போது நான் சிவப்பு ஒன்றை சாப்பிடுகிறேன். அருமை. இப்போது நான் டாமுடன் எந்த இனிப்புகளை பொருத்தலாம் என்று ஆறுதல் அடைகிறேன். மஞ்சள். வாங்க டாம், தயாராகி. மற்றும் தாக்கு உன் வாய்த்தர. அது சரி. வாவ், நம்ப முடியல. நான் சின்னதா வேறேன். நன்றி குழந்தையே. வாவ், என்ன ஒரு சாகசம். இது என்ன? இந்த முறை என்ன செய்வோம் என்று ஐயப்படுகிறேன். இன்னும் எதுவும் எனக்கு புரியவில்லை. எனக்கு அவற்றை பிடிக்கும். அவற்றில் என்ன சிச்சுவேஷன்ல பிரச்சனை? இங்கே அவசர கழிக்கணும். உங்களோட நாசி ஏற்கனவே நிற்பதில்லை. எனக்கு சற்று உடம்பு சரியில்லை. நான் சமநிலை இழக்க போறேன். மன்னிக்கவும். அப்ப என் கால் உடைஞ்சிருச்சு. அங்க ஒரு எல்லை இருக்கிறது. இன்னும் ஒரு வாய்ப்பு மாத்திரம். அதுவே நானும் அப்படிதான். விதிகள் நான் உன்னை காதலிக்கிறேன். அதுதான் எனக்கு போதும். நான் என்னுடைய வழியில் செல்வது பெரிதல்ல. நாம் அதிக வேகத்தில் செய்ய வேண்டும். நான் இதை புரிந்து கொள்ள வேறும் ஒரு ஓட்டம் வந்தது. நான் பார்வையை முயற்சிக்கிறேன். அது மோசமா இருந்துச்சு. அது உடைந்தது. யாரும் கவனிக்க மாட்டார்கள். நமக்கு இரண்டாம் முறையாக கைவிடும் நிலை வந்திருக்கிறது என நினைக்கிறேன். வெளிப்படையாக இருக்கும் விஷயங்களை மறைக்காதே. என்னை ஏமாற்ற முடியாது. உன் குக்கியை காட்டுங்கள். நான் இன்னும் முடிக்கவில்லை.
வாங்க. நீங்கள் ஏற்கனவே தோல்வியடைந்துள்ளீர்கள். உங்கள் குத்தி உடைந்து விட்டது. தொடர்வதில் பயனில்லை. நீங்கள் என்ன செய்வது தெரிகிறதா? என்னை கூறிவிடுங்கள். அது வெறும் விபத்து தானே? எனக்கு தெரியாது. எங்களுக்கும் உங்களை நேசிக்கிறோம். அது தள்ளிவிடும். வா வா. 3 என்கின்ற மொழி வரிசையை வெட்டுவதற்கு நெருக்கமாக வந்து விட்டேன். 3 வினாடிகள் பாக்கி. 3 2 வரவேற்பு. நானே செய்தேன். நான் முன்னரே போகிறேன். நான் வேண்டும். வாழ்த்துக்கள். நல்லா செய்தீங்க. அடுத்தது என்ன நடக்கும் என்று கற்பனை செய்வது பயமுறுத்துகிறது. வாய், எவ்வளவு ஹாட் டாக்ஸ். இப்படி போடுங்க. 3 நிமிஷங்களில் எவ்வளவு சாப்பிட முடியும் என்று பார்ப்போம். உடனே முயற்சி செய்கிறேன். நான் முதல்ல இருப்பேன். எனக்கு பெரிய அட்வைஸ் உண்டு. நம்ம வினாடிய முடிவுக்கு செல்வோம். சுசி, உனக்கு ஒரு சிறிய அதிர்ச்சி செய்தி இருக்கிறது. உனக்கு காரம் நிறைந்த ஹாட் டாக்ஸ் எப்படி பிடிக்கிறது என்று பார்க்கலாம். இன்னும் ஊற்றி பார்ப்பி. இந்த ஹாட் டாக்ல அவள் சாப்பிட முடியாது. சரி, எனக்கு கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டது. அதுக்கு எதுவும் அர்த்தம் இல்லை. உங்களால் அது நியாயமா இல்ல. ஏன் இங்கே இவ்வளவு சூடு? நான் எரிகிறேன். நான் உதவியுடன் உள்ள. ஓ, அது ஒரு அழைப்பது. எனது எளிதாகவே பொறித்து விடலாம். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் பார்பி? நீங்கள் தீவிரம் இப்படி போகவில்லை. தண்ணீர். ஹாட் டாக்ஸ் பொறிக்க விரும்பினேன். அவற்றை எரித்து விடாமல். சரி, நீ இப்போது அவற்றை சாப்பிடலாமே. நான் உனக்கு கொஞ்சம் வெண்ணெய் தருகிறேன். சீக்கிரம். ஓ, எனக்கு இப்போதுதான் நினைவில் வந்தது. நான் ஒரு பாட்டில் வாங்கி இருக்கிறேன். ஆஹா, நல்லது. எவ்வளவு நிம்மதி. நான் தெளிவாகவே நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கிறேன். சூசி, நீ ஒரு பெரிய பலூனை போல இருக்கிறாய். தண்ணீர். தண்ணீர். என்னை அழுத்தாதே பார்பி. எனக்கு நன்றியாக இல்லை. நீங்கள் என்ன செய்தீர்கள்? இப்போது இந்த நீர் எல்லாம் வெளிக்கு சாய்ந்து விடும். எனக்கு பெறுவதில்லை. நான் வெள்ளமாகி விடுவேன். இப்போல்லாம் மன்னிக்கவும். குளிரா இருக்கு. ஆனால் இது உங்கள் சொந்த தவறு. நீ அதை விரைவில் உலர்த்த வேண்டும். ஓஹோ, அது ஒரு சக்தி வாய்ந்த காற்று உலர்த்தி. இது கிட்டத்தட்ட பறந்து விட்டது. சாப்பிடு. என்ன அது ரெஸ்ட் பிடித்திருக்கணும்? நான் பண்ண இது ரொம்ப விரும்பல. குளிராக இருக்குது. சரி, நாங்கள் அந்த மணலை ஒன்றுபட்டுக் கொள்ள வேண்டும். இது செய்ய வேண்டும். அதை பார்க்கவே எனக்கு வெறுப்பு. இது அருவருப்பாக இருக்கும் என எனக்கு தெரியும். பேஸ்ட்ரியின் பதில் மும்முறையாக பெரிது. ஆனால் குறைவாக தருவது நல்லது. தவறுதலாக எனது பக்கம் எழுந்திருந்தால் மட்டும். கூடவே தீர்க்க நடந்தாலும் நான் பாலினி ஹாட் டாக்ஸில் ஒன்றை எரிந்து வைத்து பார்வையை விளையாட்டிலிருந்து அகற்றிவிட முயற்சிக்கிறேன். அப்போ செல்வதும் குறையும் நிலை இல்லை. அப்படியாக இருந்தால் பார்வையை காட்டி பிடித்துக் கொண்டு போகவேன். நான் பிடிச்சு கேஸ் பெட்டரி முடிவுகளை சரிபார்க்க நேரம். மெய்யாகவே மேசையில் எதுவும் இல்லை என்று பார்க்கிறேன். எனது நினைப்பில் நீங்கள் தரையை மீண்டும் சரிபார்க்க வேண்டும். ஓ, அது நல்ல யோசனை. நான் என்ன பார்க்கிறேன்? அட, இது வெப்பமா இருக்கு. ஹாட் டாக் போலிக்கு சொந்தமானது. இல்ல. ஆனால் அது என் தட்டில் இருந்ததே இல்லை. நான் சத்தியமாக சொல்கிறேன். நான் கடைசி சிறிய துண்டையும் சாப்பிட்டேன். சரி, இனிமேல் அது முக்கியமில்லை. முக்கியமானது நீ தோற்றதே. அது நேர்மை. இதுதான் உண்மையான நேரம். எனக்காக எனக்கு தோன்றுது அது ஒரு வீடியோ கேம் கன்சோல். ஆம், சரி, அதை வரைய வேண்டும். பெரிய விஷயம் இல்ல. எனக்கு அது சரி செய்யலாம். ஒரு கேஆடிய பேயால பென்சிலுடன் வரைவீர்களா? அத்தியாவசியத்துல அது சிறந்ததாக இருக்கும். பாருங்கள், இது ஏற்கனவே மிகவும் நன்றாக வருகிறது. வா, நான் பார்வையை உண்மையிலேயே குறைவாக மதிப்பிட்டேன். ஒரு சிஷனா பண்ணிட்டு இருக்கிறார். நான் வெறையும் ஒரே நேரத்தில் எதையாவது கண்டுபிடிக்க வேண்டும். Enshram. Can't go one beer at Cersei. Alright, you can copy. Words at Entry Radium Zero Operating. அடிப்போ, தொடைப்பம் இல்லாமல் நீ எப்படி கொள்வது என்பதை பார்ப்போம். போய்லா, அது மறைந்து விட்டது. நீங்க தான் தவறிட்டீங்க. சூசி, என்னுடன் ஒத்துழைப்பு செய்ய வேண்டாம். அதுதான் சரி. இப்போ உங்களுக்கு தோல்வி ஒப்புக்கொண்டு கொள்ள வேண்டும். என்னால் முடியாது. நான் கைவிட மாட்டேன். இதிலிருந்து ஒரு வழியுண்டு. நான் பக்கத்துல வரைந்து பார்க்கிறேன். ஹே, இதெல்லாம் வேலை பண்ணுது. இல்லை, மீண்டும் அதிலிருந்து வெளியேறுகிறேன். அதனை எனக்கு கொடு. நான் உன் தூரிகையை தூளாக்க போகிறேன். அப்பொழுது நீ அதை பயன்படுத்த முடியாது. அது நியாயமில்லை. விதிமுறைகளை மீறி விளையாடாதே. சரி, எனக்கும் விதிமுறைகளை பின்பற்ற மாட்டேன்.
தனியிலும் படத்தை கருப்பு வண்ணத்தால் நிரப்ப போறேன் நீ சிதைத்து விட போறேன் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது நமக்கு நிறுத்துவோம் இதோ என் வேலை அருமை இல்லைமா உதவும் சொல்ல போனா என்கிட்ட பெருமைப்படுறதுக்கு எதுவும் இல்லை பார்பி எல்லாம் அது போர் தெளிவான தோல்வி. மன்னிக்கவும். உன்னால் இது எப்படி முடிஞ்சது பார்பி? நான் நல்லவள் என்று நினைத்தேன். பூரே நான் வென்று விட்டேன். நான் சாதித்து விட்டேன். கேம் கன்சோல் சூப்பர். எல்லா சோதனைகளையும் வெற்றி பெறுவதற்காக நான் வீணாகாமல் இருந்தேன். இந்த கேம் முற்றிலும் உயர்ந்தது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வாங்க வாங்க கொஞ்சம் மட்டும் மிச்சம் இருக்கு. அப்புறம் நான் ஜெயிப்பேன். சம்மதிக்கிறேன். நீங்களும் நல்லா தான் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. நல்ல வேலை. உங்களோட விளையாடுறதும் எனக்கு பிடிக்கும். எனக்கு ஒரு உயர்ந்த கைகோடு